ஹலோ கைஸ், இது நம்ம சேனல் பிஎம்ஆர் ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் செயின் ட்ராப் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எப்பவும் போல் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் 1 ஸ்ட்ரோக் ரெடி பண்ணிவிட்டு செயின் ட்ராப் போடுறேன். செயின் ட்ராப் போடுறதுக்கு ப்ரெஷ்ஷை லைட்டாக சாய்ச்சி பிடிச்சி மேலேருந்து கீழே இழுக்கணும், திரும்பவும் மேலேருந்து கீழே இழுக்கணும். அப்படியே கண்டினியூஸாக போடணும், ப்ரெஷ்ஷை வெளியே எடுக்காமல். ட்ராப் டிசைனை கண்டினியூவாக போடுறது தான் செயின் ட்ராப். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமே, இந்த 1 ஸ்ட்ரோக் ரெடி பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது 3 கலர் வரணும். அப்படி 3 கலர் எஃபெக்ட் வந்தால் தான் இந்த ஃப்ளவருக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பண்ணதில் அந்த 3 கலர் ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இப்போ நான் அதே ஒயிட் வித் ப்ளூ கலர் பெயிண்டில் 1 ஸ்ட்ரோக் எடுத்து செயின் ட்ராப் யூஸ் பண்ணி அகைன் திரும்ப ஒரு ஃப்ளவர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் டிசைனே ஒரு பூங்கொத்து மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி டிசைன் பண்ண போகிறதால எடுத்த கலர்லேயே கொஞ்சம் அங்கங்கே தள்ளி ஒரு 3 or 2 ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒர்க் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பண்ண ஃப்ளவரை விட இந்த ஃப்ளவர் கொஞ்சம் சைஸ் பெருசாக பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி அதே கலரில் 1 ஸ்ட்ரோக் எடுத்து திரும்பவும் ஒரு ஃப்ளவர் பண்ணுறோம். இந்த ஃப்ளவரில் ஏற்கனவே பண்ண கலர் ஷேட் தான் எடுத்திருக்கோம். பட் ஏற்கனவே பண்ண ஃப்ளவரை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளவர் மேலேயே ஒரு சின்ன ஃப்ளவர் செயின் ட்ராப் யூஸ் பண்ணி போடுறேன். பாருங்கள், அதே சென்டர் பாயிண்ட் தான், அதே செயின் ட்ராப் டிசைன், சேம் அதே கலர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது பெருசாக செயின் ட்ராப்பை இழுக்காமல் சின்ன சைஸாக அந்த ஃப்ளவருக்குள்ளேயே அடங்குற மாதிரி போடுறேன். பாருங்கள், இதில் ஏற்கனவே 3 கலர் எஃபெக்ட் இல்லாமல் தனியாக 3 கலர் எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். ஆனால் இந்த ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்லி யூஸ் பண்ணது 2 கலர் தான், ப்ளூ அண்ட் ஒயிட் மட்டும்தான். இப்போ நான் அடுத்து லைட் பிங்க் வித் ஒயிட் கலரில் 1 ஸ்ட்ரோக் ரெடி பண்ணி செயின் ட்ராப்பில் ஃப்ளவர் போடுறேன். ஏற்கனவே நம்ம ஃப்ளவர் டிசைன் ட்ராப் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒன்லி 3 கலர்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அது லைட் பிங்க், ப்ளூ அண்ட் ஒயிட், இந்த 3 கலர் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஃப்ளவர் பொக்கே பண்ண போகிறேன். லீஃப்க்கு மட்டும் க்ரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பண்ணுற ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு ஸ்டைல் ஃப்ளவர் தான் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே ட்ராப்ஸில் வி ஐடென்டிஃபிகேஷன் வச்சு பண்ணோம் பார்த்திங்களா, ஒரு 3 பெட்டல்ஸ் வச்சு, அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி தான் செயின் ட்ராப்பில் பண்ணுறேன். இப்போ அந்த மொட்டு ஃப்ளவரை அங்கங்கே தள்ளி தள்ளி பண்ணுறேன். இப்போ பண்ணுற மொட்டு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மொட்டு ஃப்ளவர். இப்போ இந்த ஃப்ளவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி ப்ளூ கலர் ஃப்ளவரில் பண்ண மாதிரி ஃப்ளவருக்குள்ளே ஃப்ளவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே பண்ணது ஃபுல்லாக ஓப்பனான ஃப்ளவரில் பண்ண மாதிரி, இப்போ பண்ணுறது அந்த மொட்டு ஃப்ளவரில் டபுள் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுற ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் லைட் பிங்க் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் இதில் யூஸ் பண்ணல. இந்த 2 கலர் யூஸ் பண்ணியே 1 ஸ்ட்ரோக் எடுத்து செயின் ட்ராப் போட்டு ஃப்ளவர் பண்ணுறேன். இப்போ இதே கலர் எஃபெக்ட்லேயே மொட்டு டிசைன் போடுறேன். கேப் இருக்க இடத்துலலாம் இந்த மொட்டு டிசைன் போட்டு ஃபில் பண்ணிடுறேன். இப்போ லீஃப் டிசைன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் 1 ஸ்ட்ரோக் ரெடி பண்ணி செயின் ட்ராப் யூஸ் பண்ணி லீஃப் போடுறேன். இப்படி செயின் ட்ராப்பில் எப்படி லீஃப் ப்ராக்டிஸ் பண்ணோன்ற கிளாஸை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃப்ளாருக்கும் ஸ்டெம் மாதிரி போட்டிருக்கேன்ல,
அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லீஃப் கொடுக்குறேன். சின்ன சின்ன கேப் இருக்க இடத்துல கூட சின்ன சின்னதாக லீஃப் டிசைன் போட்டு ஃபில் பண்ணுறேன். அப்போ தான் அது கலர்ஃபுல்லான நமக்கு ஒரு லுக்கை கொடுக்கும். லீஃப் டிசைன் பார்த்திங்கன்னா 1 ஸ்ட்ரோக் எடுத்து செயின் ட்ராப் கண்டினியூஸாக போட்டு எட்ஜில் வரும்போது ப்ரெஷ்ஷை லைட்டாக வளைச்சி 90 டிகிரியில் முடித்து திரும்பி முடித்த இடத்துலேருந்து கண்டினியூவாக 90 டிகிரியில் எடுத்து ப்ரெஷ்ஷை சாய்ச்சி செயின் ட்ராப் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டெம் பெயிண்ட் பண்ண ஒவ்வொரு இடத்துலையும் லீஃப் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிற எல்லா லீஃபுமே செயின் ட்ராப் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண லீஃப் தான். வேறு பேசிக்கான லீஃப் எதுவுமே நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணல. இப்போ பார்த்திங்களா, நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக செயின் ட்ராப் யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம்.